அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நானும் என்னுடைய வெல்விஷர் ஒருத்தரும் அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா, நாட்டு நடப்பு எல்லாத்த பற்றியும் பேசுவோம். என்ன ஏது இன்றைக்கி எப்படி இருக்குது, அரசியல் எப்படி இருக்குது, நாட்டு நடப்பு எப்படி இருக்குது, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பேசுவோம். பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு இதே ஏன் ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியா தோணுச்சு ரெண்டு பேர்த்துக்கும். அதனால் அதையே கான்செப்டாக பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதுக்காக இன்றைக்கி என்னுடைய வெல்விஷர் கம் பிரதர் இன்றைக்கி ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணும். அவர் வந்து தூர்தர்ஷனில் எடிட்டராக இருந்தவர், அதோட ரைட்டர், அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர், புக்ஸ் 2 எழுதியிருக்காரு, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இன்ஸ்ட்ரக்டராக இருந்திருக்காரு. இப்போ வந்து ஃப்ரீலான்ஸ் ஃபிலிம் மேக்கராக இருக்கார். மல்டி பர்சனாலிட்டி. அவர் யாருன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற குரு நாகராஜன் அவர் தான். வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. இன்றைக்கி என்ன பேசலாம்? புது முயற்சி நல்லதாக நடக்கணும். நீ என்ன மனசில் நினச்சிருக்கோ அதை பற்றி பேசலாம். டோட்டலாக இன்றைக்கி ஹாட் நியூஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம மெட்ரோ ட்ரெயின் தான் இன்றைக்கி ஹாட் நியூஸாக இருக்குது. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இல்லை, ரிட்டன் தான் அனுப்பிச்சிருக்கோன்னு மத்திய அரசு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? கோவை மதுரை 2 மாநகரத்துக்கும் மெட்ரோ வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக போராடிட்டுருக்கோம், கோரிக்கை வச்சிட்ருக்கோம் மத்திய அரசுக்கிட்ட. ஸோ அதில் வந்து கடைசியில் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு இது வந்தது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது, சில பேர்த்துக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதுக்கு வந்து டிபிஆர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இது வந்து இவங்க அப்ளை பண்ணும்போது சரியான முறையில் இவங்க என்னென்ன இது கடைப்பிடிக்கணுமோ அதனுடைய நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாமல் இவங்க அவசர கதியில் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாரார் சொல்கிறாங்க. நம்ம நியூஸில் கேட்குறது தான். அப்படி பார்த்தா அது வந்து இப்போ நல்லபடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு திருத்தி அதை நல்லபடியாக அனுப்பிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம். அதில் கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா, அவங்க அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒப்பனக்கார வீதி, டவுன் ஹால், இந்த வழியில் எல்லாத்துலேயும் வழி போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து குறுகிய வழி, அது எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கான ஏரியா. அந்த இடத்துல போய் அந்த பாலம் கட்டுறதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ நம்ம இடம் எடுத்தோம்னா அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட பாதி பேர்த்துக்கு மேலே வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதனால் அது ஒன்று சொல்கிறாங்க. அதோட இன்னொரு குறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது 3 வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியாதுன்னு ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி பல டிஃபெக்ட்ஸ் இருக்குது அந்த ரிப்போர்ட்டில். ஐ திங்க் மெயின் கிரைட்டீரியா வந்து 20 lakhs பாப்புலேஷன் இருக்கணும், ஜனத்தொகை இருக்கணும்ட்டு மத்திய அரசினுடைய இது விதிமுறைகள் இருக்குது. அதில் கூட இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 20 lakhsங்கிறது வந்து இவங்க கோட் பண்ணது வந்து 2011 எடுத்த பாப்புலேஷனை வச்சு கோட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சியிலேருந்து வருவாங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து வருவாங்க, ஊட்டிக்கு போகிறவங்க வருவாங்க. ஸோ அந்த பாப்புலேஷன்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி சொல்லவே இல்லை இவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக கொடுத்துருந்தா ஒருவேளை இது சேங்ஷன் ஆகிருக்கலாம். ஆனால் மதுரையிலையும் இதே சேம் ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2011 அந்த கணக்கு வச்சே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இவங்க இப்போ இருக்கிற பாப்புலேஷன்லாம் கணக்கிலேயே வைக்கல. அது இல்லாமல் நிறையா அன்வான்ட் இடங்களை வந்து நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அரசியலாக பார்க்கணும் அப்படின்னா பிஜேபி வந்து பயங்கரமாக இந்த விஷயத்தில் கோட்டை விடுறாங்க. டிஎம்கே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. இந்த அறிக்கை வந்து மறுப்பு தெரிவித்து வந்த அறிக்கையை வச்சு சொல்கிறீங்க? ஆமாம். அந்த அறிக்கையை வச்சு டிஎம்கே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட 14ஆம் தேதியே இந்த அறிக்கை வந்து ரிட்டன் அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த மாதம் 14ஆம் தேதியே வந்துருச்சு. அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பிஜேபிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாய்ப்பு இல்லாமல்லாம் தெரியாமல்லாம் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் தெரிவிச்சிருப்பாங்க பிஜேபிக்காரங்களுக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா,
14ஆம் தேதிங்கிறது ஒரு 15-16ஆம் தேதியில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரிட்டன் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தான், இந்த மாதிரி டிஃபெக்டான ஒரு ரிப்போர்ட்டை இவங்க அனுப்பிச்சிருக்காங்க, அதனால் இவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வேலை செஞ்சுருந்தா நல்லா அதிகாரிகள் நல்லா வேலை செஞ்சுருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுன்னு பிரச்சனை தூக்கி டிஎம்கே மேலே போட்டிருக்கணும். ஆனால் போட தவறுனதுனால பிஜேபி முந்திருக்கணும். ஏன்னா 14ஆம் தேதியிலேருந்து நேற்று பிரதமர் வர வரைக்கும் டைம் 1 வீக் இருந்தது, கிட்டத்தட்ட 6 நாள் இருந்தது. அவங்க அந்த மாதிரி முந்தி அவங்க மேலே போட்டிருந்தாங்கன்னா இப்போ வந்து அவங்க கரெக்டாக டைம் பார்த்து பிரதமர் வர அன்னைக்கு அந்த பிட்டை தூக்கி போட்டதுனால இப்போ என்னாச்சுன்னா பிரதமர் வந்தது கொஞ்சம் அமுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, கொஞ்சம் மழுங்கிருச்சு. இல்லைன்னா பிரதமர் வந்து நல்ல பீக்கில் இருக்க வேண்டிய நிகழ்ச்சி அது. இந்த பிட்டை போட்டோடனே எல்லாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்கஷன் பூரா அதுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி இதிலெல்லாம் திமுக அடிக்கிறது யாராலும் முடியாது. பிஜேபியெல்லாம் கற்றுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஓகே, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. இதை நல்ல விதத்தில் ப்ரெசென்ட் பண்ணால் இந்த ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. திமுகவோ பண்ணால் அவங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பேர். ஒரு வேளை அடுத்து ஆட்சி மாறி தேர்தலுக்கு அப்புறம் கட்சிகள் மாறினா அது வேறு விதமாக வர்ற பார்ட்டியை அவங்க ஸ்கோர் பண்ணிக்குவாங்க. இதை வச்சு கண்டிப்பாக இது வந்து ஒரு திமுகவுக்கு சான்ஸ் தான். அடுத்து வர்ற எந்த அரசியல் கட்சி அரசானாலும் அவங்களும் ஒரு சான்ஸ் தான். இல்லை, எனக்கு இதில் இன்னொரு வருத்தம் என்னென்னா திமுக வந்து இதில் பிஜேபி எகெயின்ஸ்டாக தான் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறத ஒழிய இப்போ இதே வந்து இப்போ இது வாங்கி இது ஆக்சுவலி ஓப்பன் பண்ணுற அளவுக்கு அடிக்கல் நாட்டுற அளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இது அதை விட ஸ்கோர் ஆகிருக்கும். கண்டிப்பாக அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் குறிப்பிட்டபடி ஒரு அரசியல் தலைவர் என்ன குறிப்பிட்டாங்கன்னா அவங்க இந்த தொகுதியில் கோயம்புத்தூர் இதில் 10 தொகுதியில் அவங்க தோல்வி கண்டுட்டாங்க திமுக, அதை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இது அப்படியே கரெக்டாக பிரைம் மினிஸ்டர் வரும்போது சரிங்களா அவங்க டிபிஆர் அப்ளை பண்ணும்போதே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எடுத்து இந்த சிரத்தை எடுத்து பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு குற்றச்சாட்டு தான், அதுக்கு ஒத்துக்க வேண்டியது தான். ஏன்னா ஏற்கனவே அவங்க சென்னைக்கு அவங்க டிபிஆர் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த 2வது பேஸு 3வது பேஸுக்கே இப்போ டிபிஆர் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், எத்தனை கொயரி வந்திருக்கும், எத்தனை வந்திருக்கும், அதிகாரிகள் கட்டாயம் அந்த வந்து ஒரு நாலேஜ் இருந்திருக்கும். நாலேஜ் இல்லாமல்லாம் இல்லை. ஸோ ஏதோ அப்படியே கொடுத்தா போதும் அப்படின்ற நிலமையில் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவசர கதியில். ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக இதை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இந்த 4 வருஷமாக ரெடி பண்ண முடியாமல் போயிருந்துருக்கோம். அது இதெல்லாம் நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா மக்களுக்கு இந்த சேவை கிடைக்கிறது ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கு. அது நினச்சா தான் கொஞ்சம் இதாக இருக்குது. சீக்கிரம் அது இந்த தடவை சேங்ஷன் ஆகிருந்தா ஒன்றும் வேலைகள் ஆரம்பித்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கலாம் திமுகன்னு நான் நினைக்கிறேன். அடிக்கல் நாட்டினாலே நல்ல ஒரு ஸ்கோர் வந்திருக்கும், பயங்கரமான பொலிட்டிக்கல் ஸ்கோர். ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் அவங்களுக்கு ஒரு பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்ற எல்லா மாவட்டங்களையும் விட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை ப்ராப்பராக பண்ணி அடிக்கல் நாட்டியிருந்தாங்கன்னா நல்ல ஸ்கோரு கட்டாயம் இப்போ இருக்கிறத விட நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக கோட்டை விட்டுட்டாங்கன்றது தான். இவங்க சும்மா பிஜேபி மேலே பழி போட்டு டெம்பரரியாக சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் வந்து பர்மனெண்ட் ஒரு சந்தோஷத்தை தவற விட்டாங்கன்றது தான் நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் முன்னாடி இது பண்ணுவாங்க, நிவர்த்தி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க ரெடி பண்ணி அனுப்பிச்சு அவங்க பாஸ் பண்ணுவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இல்லை, ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டா கூட இவங்க அதை நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அப்படி கூட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்க வந்து பிளேமிங் அரசியல் மட்டும்தான் திமுக நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு எல்லாத்துலேயும் பிளேம் பண்ணுறாங்க, காசுக்கு வரல, அது வரல, இது வரல, பிளேமிங் தான். ஸோ அந்த பிளேமிங் அரசியல் இந்த அளவு அவங்களுக்கு கிடைக்குமா, இது பண்ணுமா? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கை கூடுமான்னு பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒத்த செங்கல் எடுத்து தான் உதயநிதி பிளேம் பண்ணி தான் வந்தார். அதே பிளேமிங் வந்து இந்த தடவை இது வேறு விதத்தில் ஏதோ பண்ணுவாங்க. பட் பிஜேபி அதுக்கு பதிலடி கொடுக்குறது தயாராக இருக்கணும். இப்போ அங்கங்கே நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பாஜக தலைவர்கள் பேசுகிறாங்க. பட் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இவங்களுக்கு எடுபடுற அளவுக்கு பிஜேபி தலைவர்களோட பேட்டி எடுபடுறதில்லை. ஏன்னா இவங்களுக்கு மீடியா ஃபோக்கஸ் நல்லா இருக்குது. சென்ட்ரல்லேருந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து
இதில் இப்படி தான் இருக்குது, நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பத்தாதுன்னா இவங்க வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அண்ணாமலை பேசிட்டு இருந்தாரு, இப்போ அவரை கொஞ்சம் பேக் அடிச்சு சைலண்ட் ஆக்கி உட்கார வச்ச மாதிரி பண்ணிட்டாங்க அவரை ஒரு தோணுது. அந்த மாதிரி ஒரு எமர்ஜிங் லீடராக நல்லா பேசக்கூடிய ஆளை இன்னும் கொஞ்சம் தலைவர்ன்ட்டே இல்லை, இன்னும் கொஞ்சம் நீ பேச அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா. அவரெல்லாம் புள்ளி விவரங்களோடு பேசுனார்ல, அதனால எனக்கு இந்த விஷயத்திலேயே அவர் மாநில தலைவராக இருந்திருந்தால் இந்த விஷயம் அவர் கையில் எடுத்துருப்பாரு. அவர் ஹேண்டில் பண்ண விதமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், அது ஒத்துக்க வேண்டியது தான். அதுதான் கொஞ்சம் அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் எனிவே எப்படி இருந்தாலும் டிஎம்கே வந்து இந்த தடவை நல்லா ப்ளே பண்ண போகிறாங்க. அதுக்கு பிஜேபி எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல. இது நல்லதை நடக்கும்னு நினச்சிக்கோம், அவ்வளோதான்.